தமிழ்நாட்டின் சாதனை பெண்களின் வெற்றி கொண்டாட்டமாக வெல்லும் தமிழ் பெண்கள் விழா நடைபெற்றது. விழாவில் சாதனை மகளிர்களின் நிகழ்ச்சியான தன்னம்பிக்கையான பேச்சுக்கள் அடங்கிய சுவாரஸ்ய நிகழ்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு மகளிர் நிறைந்த மாநிலம். தமிழக பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்க ஒரு உதாரணத்துவமான திட்டம் உருவாக்கப்பட்டது. குடும்பத்துக்காக உழைக்கும் நமது பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்க துவங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், மக்களை தேடி மருத்துவம், சுய உதவி குழுக்கள், நலம் காக்கும் ஸ்டாலின், தோடி விடுதிகள் போன்ற திட்டங்களில் பயனடைந்த மற்றும் சாதனை படைத்த பெண்களின் வெற்றி கதைகளை வெளிக்கொணரும் நிகழ்வாக வெல்லும் தமிழ் பெண்கள் விழா நடைபெற்றது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டுகளித்தார். பத்தராயிருப்பு பேரூராட்சியிலிருந்து வந்திருக்கிறேன். 10வது வார்டோட முதல் பெண் கவுன்சிலர் நான் என்பதில் சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்பு பெற்ற பெண் கண் கலங்கியபடி தனது குடும்ப சூழலை விவரித்தார். நாங்க 3 பேரும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு எங்க அம்மா அப்பாட்ட வாக்கு கொடுத்துருக்கோம். இப்ப நான் ஒரு ஆளு தான் வேலை பார்த்து எங்க வீட்டுல குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். மழை பெஞ்சா கூட எங்க அப்பா தூங்க மாட்டாங்க, எந்திரிச்சுதான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா எப்ப வேணா வீடு இடிச்சு விழுவோம். ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து நல்லபடியா சம்பளமும் கொடுத்து அங்கேயே வேலைக்கு சேர்த்திருக்காங்க. எம்ராய்டுக்கும் வெற்றி நிச்சயத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். தையல் தொழில் செய்து வரும் முகாம்வாழ் இலங்கை தமிழர் சாரா முதலமைச்சருக்கு தான் எம்ப்ராய்டரி செய்து தயாரித்த அப்பா என்ற எழுத்துடன் கூடிய கைக்குட்டையை வழங்கினார். அரியலூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி எழிலரசி வெற்றி நிச்சயம் திட்டம் மூலம் திறன் பயிற்சி பெற்று வேலை வாய்ப்பு கிடைத்து பயனடைந்த அனுபவத்தை சைகை மொழி மூலம் விளக்கினார். நம்ம சூழ்நிலை பரவாயில்ல, நம்மளால மாத்தி கொண்டு வந்திருக்கோம். நம்ம அப்பாவால முடியல, அப்பாவோட அப்பாக்கு அம்மா பாட்டி எல்லாருமே மாற்றுத்திறனாளிங்க தான். அப்படி வரும்போது நம்ம உடைக்கணும். எப்படியோ நான் சென்னை நான் மாத்தி நான் என்னோட சம்பாதித்தத்துல நான் அம்மாவையும் அப்பாவையும் 2 பேரையும் நான் சேர்ந்து பார்த்துக்கிட்டேன். அப்படின்னு வரும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைகளை உயர்த்தி அவரது மொழியிலேயே பாராட்டினர். இஸ்ரோ திட்ட இயக்குனர் நிகார் ஷாஜி, மேஜர் ஜெனரல் இக்னீசியஸ் புளோரா ஆகியோர் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். பெண் ஓதுவார் கல்பனா சாவ்லா விருது பெற்ற எழிலரசி ஆகியோர் கலந்து கொண்டனர். பாராலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பேட்மிண்டன் வீராங்கனையான காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த துளசிமதி முருகேசன் விளையாட்டுத் துறையில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்வதாக தெரிவித்தார். எங்கேயோ காஞ்சிபுரத்துல ஒரு குடிசை வீட்டுல ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாராலையும் சாதிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, டூ ஆர் டை. அது டூ ஆர் டை கிடையாது, இட்ஸ் டூ இட் பிஃபோர் யூ டை. மகாத்மா காந்தி வழியில் செயல்பட்ட சமூக சேவகியான பத்மபூஷன் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தோன்றும் அளவமோயற்று வெளிக்குள் வெளிகிடந்து சும்மா கிடக்கும் சுகம். கிருஷ்ணம்மாளுக்கு பதிலாக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவரது மகள் கீழ்வெண்மணியில் கூடி உயர்வுக்காக போராடிய மக்களை அதே நிலத்திற்கு சொந்தக்காரர்களாக்கிய சாதனையை தமிழ்நாடு அரசு நிகழ்த்தியதாக தெரிவித்தார். நிலம் மட்டும் போதாது, ஒரு மனித வாழ்க்கைக்கு வீடும் வேண்டும். லாஃப்டி நிறுவனத்தின் மூலமாக வீடு கட்டும் பணி மேற்கொண்ட பொழுது பலருக்கும் நில பட்டா இல்லாதது ஒரு குறையாக இருந்தது. ஒரு குறுகிய காலத்தில் 2000க்கும் அதிகமான வீடை லாஃப்டி மூலமாக கட்டுறதுக்கு உதவி செஞ்சாங்க. விழாவில் தமிழ்நாட்டின் பெண் உயர் அதிகாரிகள் மேடையில் அணிவகுத்து நின்றபோது முதலமைச்சர் உட்பட அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி பாராட்டு தெரிவித்தனர். உங்க கைதட்டல் மட்டும் தாங்க கேட்கணும் உங்களுக்கு. தமிழகத்தின் பெண் உயர் அதிகாரிகள் இதோ மேடையில். எல்லா துறைசார் உயர் அதிகாரிகள் இந்த மேடையில். It's a proud moment for Tamil Nadu.